நிறைய பேருக்கு இந்த ஒரு மனநிலையும் வந்து இருக்குது. ஸோ கேன்சர் அப்படிங்கிறது பரம்பரையாக இருந்தால் தான் வரும். எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே கிடையாது. எனக்கு எந்த ஒரு ஹேபிட்டும் வந்து கிடையாது. ஆனாலும் கூட சில பேருக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து இப்போல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பரம்பரையாக இல்லைனாலும் கேன்சர் ரிஸ்க் எவ்வளோ இருக்குது? பரம்பரை வரைய கேன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10% தான். 5 to 10% தான் பரம்பரையாக வரும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 95% வந்து ஓகே. நார்மலாக வர்றது நம்ம தான். டே டு டே ஆக்டிவிட்டீஸ்னால தான் ஸோ வருது. பரம்பரை ரீசன்ஸே இல்லாமல் வர்றது தான். ம். ஸோ சில பேருக்கு மட்டும்தான் இந்த பரம்பரையாக வரைய கேன்சர்ஸ் நம்ம காமனாக கன்சிடர் பண்ணுவோம். ரொம்ப யங் ஏஜில் கேன்சர்ஸ் வருது. நார்மலாக பிரஸ்ட் கேன்சர் ஒரு 50 வயசில் வருது, ஒரு 35 வயசில் வருது. ஏர்லி கேன்சர்ஸ், மல்டிபிள் கேன்சர்ஸ் இந்த ஃபேமிலி, அதாவது அந்த ஃபேமிலியிலே ஒரு அத்தைக்கு இருக்குது, மாமாக்கு இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் நம்ம சஸ்பெக்ட் பண்ணுவோம். மல்டிபிள் ஜென்ரேஷன்ஸ், தாத்தா பாட்டிக்கு இருந்து வந்திருக்கு. மல்டிபிள் ஆர்கன்ஸ், ஒருத்தருக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கலாம், இப்போ ஓவரி கேன்சர் வரலாம். இல்லை ஒரு தடவை பிரஸ்ட் கேன்சர் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம், இப்போ ஆப்போசிட் பிரஸ்ட்டில் புற்றுநோய் வருது. இந்த மாதிரிலாம் சில க்ரைட்டீரியா இருக்குது. இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இந்த பரம்பரை கேன்சர்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு சில வைத்தியங்களில் மாற்றங்கள் பண்ண வேண்டியிருக்கலாம். அடுத்து அவங்களுடைய ஆஸ்பிரிங்ஸ், அவங்களுடைய குழந்தைங்களுக்கோ இல்லை அவங்களுடைய சகோதரிகளோ இது வராமல் இருக்கா, இல்லை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்க்குறதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது. அதெல்லாம் பண்ணணும். Dr. Srivarma's Magic Care, his wellness.